மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான சா ஜோசப் விஜய் அவர்களுக்கு 52வது பிறந்தநாள் வாழ்த்து. அவருக்கு வாழ்த்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நீலக்கடல் செஞ்சையில் நீடோடி அவர் வாழ்க, சாந்தி மன்னன் புகழ் போல காவியமாய் அவர் வாழ்க, கடவுளுக்கும் கடவுளினும் கண்மணியாய் பொன்மணியாய் வாழ்க வளர்க என்று நான் சார்ந்திருக்கின்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் என்னை பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கிய வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எளியவனுக்கு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிட இனம் காட்டிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்கள் அண்ணன் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், என்னை அடையாளம் காட்டிய இளைய சிகரம் தியாகத்தின் பேரரசர் பெருந்தகை KM காதர் மொய்தீன் சாஹிப் அவர்களுக்கும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய முன்னோடிகளுக்கும் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநருடைய உரையை திராவிட பாரம்பரியத்தின் நோக்கங்களை உறுதிப்படுத்தும் வண்ணமாகவும் தமிழினத்தின் உரிமைகளை முறைப்படுத்துவதாகவும் அமைதியிருப்பது என்னுடைய ஆதரவையும் மகிழ்ச்சியையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய கன்னி பேச்சு என் தொகுதியினுடைய முக்கிய கோரிக்கைகளை உங்களிடம் கனிவான கவனத்திற்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். வாணியம்பாடி நகரத்தினுடைய நீர் பாசன கால்வாய்கள் முறைப்படுத்திட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமான பிரச்சனை என்னுடைய வாணியம்பாடி பிரச்சனை. வாணியம்பாடி நகரத்தில் ஆலங்காயம் பொண்டோரியத்துக்கு நடுவே இருக்கின்ற ரயில்வே கேட் LC81 சுமார் 31 ஊராட்சிகள், ஆலங்காயம் பேரூராட்சி சுமார் 1/3 பங்கு மக்கள் தங்களுடைய முக்கிய தேவைகளை பயன்படுத்திட ரயில்வே கேட் தடையாக உள்ளது. மக்களுடைய 40 ஆண்டு கால கோரிக்கைகளை தேவைகளை இருந்து வருகிறது. தற்போதுள்ள தற்போதுள்ள தரை பாலத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தரைப்பாலத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதை சம்பந்தமாக நான் ஜெனரல் மேனேஜரில் போய் பேசினேன். நீங்கள் தரைப்பாலம் கட்டினால் அங்கே தண்ணி தேங்கும், மீண்டும் ஒரு பிரச்சனை வரும். இப்பொழுது 40 ஆண்டு காலமாக தீராத ஒரு தீர்வு இந்த அரசு வந்த பின்னால அது டெண்டர் விடப்பட்டு தரைப்பாலத்தை விட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது தரைப்பாலம் கட்டினால் மீண்டும் மக்களுக்கு அந்த தண்ணி வரும் காலங்களில் போக்குவரத்து பாதிக்கும். அதுக்கு நகர ரயில்வே பாதை மற்றும் கிராமங்களுக்கு நடுவே நீர் பாதை இருக்கின்ற காரணத்தினால் சுரங்கப்பாதை திட்டத்தை தவிர்த்து மேம்பாலம் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இதுக்கு அரசுக்கு இந்த மேம்பாலம் கட்டுவதாக இருந்தால் அரசுடைய இடம் இருக்கிறது, அரசுடைய நகராட்சியுடைய நிலம் இருக்கிறது, அதில் மேம்பாலம் கட்டலாம்.
ஆனால் தரைப்பாலம் கட்டினால் அரசுக்கு 68,000 கோடி பாதிப்பு ஏற்படுகிறது. நகராட்சியினுடைய கடைகள் 10-20 கடைகள் அங்கு இருக்கிறது. அதுக்கு 2 லட்சம் ரூபாய் வாடகை வருகிறது. அதெல்லாம் நஷ்டடி ஏற்படும். அதை தவிர்த்து இந்த அரசு மேம்பாலம் கட்டுவதற்கு முயற்சி எடுப்பீர்களானால் அந்த தொகுதி மக்களுக்கு ஹாட்டாக இருக்கக்கூடிய அந்த ரயில்வே மாமலம் நல்லதாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். அது ஜெனரல் மேனேஜரும் அதுக்கு செவி சாத்தி இருக்கின்றார்கள். நான் போய் ஜெனரல் மேனேஜர் போய் பேசினேன். ரயில்வே ஜெனரல் மேனேஜரில் அதை அரசு முயற்சி, தமிழக அரசு முயற்சி எடுப்பீர்களானால் அதை மேம்பாலத்திற்கு அதை நாங்கள் ஏற்பாடு செய்யும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை மேம்பாலம் கட்டுவதற்கு இந்த அரசு முடிவெடுக்கும் என்று இந்த பேரவை வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். சுமார் 50 கிலோமீட்டர் விவசாயிகள் கிராம நிறைந்த இந்த பகுதியில் மாண்பு உறுப்பினர், நீங்க உங்க தொகுதியை பற்றி இன்னும் என்னென்ன மனக்குறை உங்களுக்கு இருக்குது மொத்தமா எழுதி அவை குறிப்பில் நீங்க இருக்கு. அது நீங்க சொன்ன அறிவுரை பற்றி தான் நீங்க என்ன சொன்னீங்க, தொகுதி பற்றி தான் பேசுறீங்க. நிறைய வச்சிருக்கேன். அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பொதுக்குழுல தீர்மானம் போட்டது இருக்கு. அது வாசிச்சா நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே அறிவுறுத்திட்டீங்க. நீங்க உங்க தொகுதி பற்றி தான் பேசுறேன்ட்டு பேசிட்டு உங்களுக்கு என்ன எழுதி கொடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். கொண்டு கொடுக்குறேன். இன்னும் இருக்கிறது கொஞ்சம் சின்ன ஒரு 2 டைம் இல்லை. எனக்கு 2-3 நிமிஷம் தான் இருக்குது. சரி, பேசிடுறேன்.